வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மின்னொலி டேல்ஸ். இங்க ரொம்ப சிம்பிளா, சில்லா, டெய்லி ஒரு கதை கேட்கலாம். எவ்ரி எபிசோட் ஒரு நியூ ஸ்டோரி, ஒரு நியூ லேர்னிங். ஸோ வாங்க, இன்னைக்கான ஸ்டோரி டைமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பேட்மிண்டன் கேமை பற்றி. பேட்மிண்டன் பேட்மிண்டன் கேமை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈவினிங்கில் பசங்க ஸ்ட்ரீட்டில் ப்ளே பண்ணுறத பார்த்துருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து அவங்க வீட்டில் ஆடுறத பார்த்துருக்குறோம். காலேஜ் ஹாஸ்டலில் பசங்க ஆடுறத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி லிஸ்ட்டை சொல்லிகிட்டே போகலாம். ஷட்டில் அடிச்சு அடிச்சு கிரவுண்டில் விழாமல் வச்சுக்கிறது ஒரு சிம்பிள் சேலஞ்சாக எடுத்து நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லாருமே விளையாண்டு இருப்போம். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த கேமை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவும் விளையாடுறாங்க. பேட்மிண்டன் கேம்ல ஒரு பெரிய பியூட்டி இருக்கு. அது என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? எஸ். பேட்மிண்டன் கேம்க்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. கிட்ஸ், பேரண்ட்ஸ், ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே விரும்பி ஆடுற ஒரு கேம் இது. பேட்மிண்டன் விளையாண்டா ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸ்ட்ரெஸ்ஸை காம் பண்ணுது. பேட்மிண்டன் ஆடும்போது பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளா ஆகிடும். ஹார்ட் பீட் ஆக்டிவ் ஆகுது. அண்ட் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு இதை ப்ளே பண்ணும்போது. பட் இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு குட்டி கதையில சொல்ல போறோம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் மாடர்ன் பேட்மிண்டன். இப்போலாம் நம்ம ப்ராப்பர் கோர்ட், ஒயிட் பவுண்டரி லைன்ஸ், சர்வீஸ் பாக்ஸ், சிங்கிள் சைட், டபுள் சைட், நெட் ஹைட், ஸ்கோரிங் ரூல்ஸ், கோச்சிங், டோர்னமெண்ட்ஸ், ரேங்கிங் எல்லாமே பார்க்குறோம். இப்போ விளையாடுறவங்க எல்லாமே ரொம்ப வெல் ஸ்ட்ரக்சர்டாக விளையாடுறாங்க. பட் ஒரிஜினலா இது இவால்வ் ஆகும்போது இவ்ளோ சிஸ்டம்லாம் கிடையாது. அண்ட் இவ்ளோ ரூல்ஸ்லாம் கிடையாது. லெட்ஸ் ரிவைண்ட் பேக் டு ஆல்மோஸ்ட் 180 to 200 இயர்ஸ் பிஃபோர். இந்தியாவில் ஊர் பக்கம் பீப்புளெலாம் ஈவினிங்கில் ரிலாக்ஸ் பண்ணும்போது சிம்பிளாக ஷட்டில் கேம் ஆடுவாங்க. அப்போது அதை பேட்டில் டோர் அண்ட் ஷட்டில் காக்னு சொல்லுவாங்க. பேட்டில் டோர்னு ஒரு ஸ்மால் வுடன் ஒரு பேம்பு ராக்கெட் இருக்கும். ஷட்டில் காக்னா ஃபெதர்ஸை அட்டாச் பண்ணின ஒரு ஸ்மால் ஷட்டில். அப்போல்லாம் கிரவுண்டில் கோர்ட் மார்க்கிங் கிடையாது. சர்வீஸ் பேட்டர்ன் இல்லை. ரெஃப்ரி இல்லை. ஜஸ்ட் பசங்க ரெண்டு சைடில் அடிச்சு அடிச்சு ஷட்டில் ஏரில் டாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு பேக்யார்டில் ஏதாச்சும் ஒரு மரத்தோட ஷேடில் பசங்க ரெண்டு சைட்லேயும் நிற்பாங்க. ஃபெதர் ஷட்டில் ஒன் சைட் டு another சைடு அடிச்சு அடிச்சு விளையாடுவாங்க. ஜஸ்ட் லாஃப், ஃபன் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச். ஷட்டில் கிரவுண்டில் விழாமல் கீப் பண்ணுற பிளேயர் பெட்டர் பிளேயர்னு டிசைட் பண்ணுவாங்க. நோ ஸ்கோரிங், நோ ப்ரெஷர். ரொம்ப சில்லாக இந்த கேமை ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபெதர் கேம்ஸ் ஏஷியாவில் ரொம்ப காமன். சைனாவில் ஜியான்ஜின்னு ஒரு ஷட்டில் கேம் இருந்துச்சு. பட் அவங்க அவங்களுடைய கால்களை யூஸ் பண்ணி அந்த ஷட்டில் ஏரில் டாஸ் பண்ணுவாங்க. ஜப்பானில் ஹெனட்சுக்கின்னு ஒரு ஃபெதர் கேம். கேர்ள்ஸ் ஃபெஸ்டிவல் டைமில் வுடன் பேடலில் ஷட்டில் ஆடுவாங்க. ஸோ இந்தியா, சைனா, ஜப்பான் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில் ஷட்டில் கல்ச்சர் ரொம்பவே ஒரு ஓல்டான கல்ச்சராக தான் இருந்தது. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹார்ஸ் சோல்ஜர்ஸ் அண்ட் வில்லேஜ் பீப்புள் ப்ளே பண்ணுற இந்த சிம்பிளான ஷட்டில் கேமை பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஈவினிங்கில் வெதர் சூப்பராக இருக்கும். ஸோ ஒன் ஸ்மால் ஷட்டில் அடித்து அடித்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக டைம் பாஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கூட ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் கூட பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் மைண்டில் ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு நெட்டை நடுவில் வச்சு விளையாண்டா கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும்னு. ஷட்டில் நெட்டை கிராஸ் பண்ணி இன்னொரு சைடுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கி ஆகும்னு. ஸோ பேக்யார்டில் ஒரு டெம்ப்ரரி நெட் வச்சு விளையாட ஆரம்பித்தாங்க. நெட் ஹைட் ப்ராப்பராக இல்லை, மெஷர்மெண்ட் இல்லை. ஜஸ்ட் ஒன் ரோப் ஒரு கிளாத்தை யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் டை பண்ணி நெட் மாதிரி செஞ்சாங்க. அப்போல்லாம் இந்த கேம் இவ்ளோ இவால்வ் ஆகும்னு யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இதுதான் பேட்மிண்டன் கேம் இவால்வ் ஆனதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த கார்டன் ஷட்டில் நெட் கேம் இனிஷியலா பூனா கேம்னு சொல்லி பாப்புலர் ஆச்சு. பிகாஸ் கேம் இந்தியாவில் பூனே ரீஜியனில் ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் பூனா கேம்னு சொல்லி ப்ளே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க. ஈவினிங்கில் ஓப்பன் கிரவுண்ட்ஸ், கிளப் லான்ஸ், ஆர்மி காட்டேஜ் ஏரியாஸ் எல்லா இடத்துலையும் பூனா கேம் ரொம்ப காமனாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைமில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இந்தியாவில் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஷட்டில் ஆடுவாங்க.
அப்படி என்ஜாய் பண்ணிட்டு அவங்க வெக்கேஷனுக்கு திருப்பி இங்கிலாந்து போறப்போ, அங்கேயும் போய் இந்த கேம ஆட ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட, கிளப்ஸ் எல்லாத்துலயும் பூனா கேம ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் ஹை சொசைட்டில அது ரொம்ப எலிகன்ட் பாஸ் டைம்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சுச்சு. கார்டன் பார்ட்டீஸ்ல பூனா ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிச் ஃபேமிலிஸ் கெஸ்ட் ஹவுஸ், லான்ஸ்லயும் இந்த கேம ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் டர்னிங் பாயிண்ட் பூனா கேம் ரீச் பண்ணது பேட்மிண்டன் ஹவுஸ் இங்கிலாந்து. பேட்மிண்டன் ஹவுஸ்னு ஒரு பேலஸ் இங்கிலாந்துல இருக்கு. லார்ஜ் லான்ஸ், ராயல் அட்மாஸ்பியர், பேலஸ் பேக்யார்ட்ல பூனா கேம் ஆடும்போது ரொம்ப எலைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. பேலஸ் கிரவுண்ட்ல ஜென்டில் ப்ரீஸ், பர்ஃபெக்ட் சாஃப்ட்னஸ், ஈவினிங் மியூசிக் அண்ட் லார்ஜ் கேதரிங்ஸ். பூனா கேம் ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி கிளாசி. அதுதான் இந்த கேமோட நெக்ஸ்ட் நேம் சேஞ்சுக்கான பாயிண்ட். பீப்புள் ஸ்டார்டட் சேயிங் த கேம் வாஸ் பிளேட் அட் தி பேட்மிண்டன் ஹவுஸ். அதனால அந்த கேமை பேட்மிண்டன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ பேட்மிண்டன் ஆஸ் அ நேம் கேம் ஃப்ரம் பேட்மிண்டன் ஹவுஸ், நாட் ஃப்ரம் தி ஸ்போர்ட் ரூல்ஸ். அப்போ கோட் மார்க்கிங்ஸ்லாம் இல்லை, சிம்பிள் பேக்யார்ட் நெட், ஷட்டில் ஃபெதர், ஃபன் கம்யூனிட்டி மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்லோவா பிரிட்டிஷ் கிளப்ஸில் பேட்மிண்டனோட ரூல்ஸ் ஃபார்மலாக டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1893ல பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இங்கிலாந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ப்ராப்பர் ஸ்கோரிங் சிஸ்டம் டிசைட் பண்ணாங்க. சர்வீஸ் ரூல்ஸ், டபுள்ஸ் வர்சஸ் சிங்கிள்ஸ் பவுண்டரி, நெட் ஹைட், அப்ரூவ்டு ஷட்டில் வெயிட், கார்க் ஹெட் டிசைன் எல்லாமே லீகலைஸ் பண்ணினாங்க. பேட்மிண்டன் கேம் இவால்வ் ஆகும்போது ஃபெதர் ஷட்டில் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூஸ், அதாவது வாத்து ஃபெதர் ஐடியலாக இருந்துச்சு. பிகாஸ் ஷட்டில் ஃப்ளைட் டைனமிக்ஸுக்கு அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஷட்டில் பேலன்ஸ், வெயிட், டியூரபிலிட்டி எல்லாம் சயின்டிஃபிக்காக மெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இண்டோர் ஹால்ஸில் விண்ட் இல்லாததுனால பேட்மிண்டனை இண்டோர் கேமாக மாற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ மாடர்ன் பேட்மிண்டன் இண்டோர் ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அசோசியேஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கிலாண்டில் லோக்கல் மேட்சஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. யூரோப், டென்மார்க் அண்ட் ஸ்வீடன் ரொம்ப குவிக்காக அடாப்ட் பண்ணிட்டாங்க. தே ட்ரீட்டட் பேட்மிண்டன் ஆஸ் அ வின்டர் ஸ்போர்ட். இன்சைட் ஹால்ஸில் விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏஷியா சைட்லேயும் இந்த கேம் நல்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. மலேசியா, இந்தோனேஷியா, சைனா இந்த சைட்லலாம் பேட்மிண்டன் செம்ம பாப்புலாரிட்டி ஆச்சு. ஏஷியால பேட்மிண்டன் கல்ச்சர் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சது. ஸ்கூல் கிட்ஸ் ஷட்டில் ட்ரெய்னிங்க்கு ஸ்கூல் டேஸ்லயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேட்மிண்டன் மேட்சஸ் ஸ்டேடியம்ல பண்றப்போ மாஸ் ஆடியன்ஸ் பார்க்க வர ஆரம்பிச்சாங்க. பேட்மிண்டன் வேர்ல்ட் டோர்னமெண்ட்ஸ், ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப், தாமஸ் கப், ஊபர் கப்னு நிறைய டோர்னமெண்ட்ஸ் அண்ட் சாம்பியன்ஷிப்ஸ் வர ஆரம்பிச்சது. ஒலிம்பிக்ஸ் 1992ல தான் பேட்மிண்டனுக்கு அஃபிஷியல் ரெக்கக்னிஷன் கிடைச்சது. ஒலிம்பிக்ஸில் ஆடியன்ஸ் பேட்மிண்டனோட ஸ்பீட், ரேலி அண்ட் ஸ்டாமினா பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இந்தியாவில் பேட்மிண்டன் பாப்புலாரிட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிரகாஷ் படுகோன். யாரும் இல்லை, நம்ம தீபிகா படுகோனோட ஃபாதர். அவங்க 1980 ஆல் இண்டியா சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது இந்தியாவுக்கு ஒரு கோல்டன் மைல்ஸ்டோன். நெக்ஸ்ட் சாய்னா நெஹ்வால். இந்தியன் பேட்மிண்டன் அத்லீட் ப்ரொஃபைலை வேர்ல்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணவங்க. சாய்னாக்கு நம்பர் 2 வேர்ல்ட் ரேங்கிங் கிடைச்சது. இந்தியாலையும் பேட்மிண்டன் ஃபீவர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. சப்சிக்வெண்ட்டாக பிவி சிந்துவும் ஒலிம்பிக் மெடல் வாங்கினது நெக்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட். அது கண்ட்ரியோட ஃபுல் பேட்மிண்டன் கான்ஃபிடென்ஸை ரொம்பவே ரைஸ் பண்ணிடுச்சு. நிறைய கிட்ஸ் பேட்மிண்டன் கோச்சிங்க்கு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. நவ் இந்தியன் பேட்மிண்டன் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர், அகாடமிஸ், ஃபிட்னஸ், கோச்சிங், டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வேற லெவலில் டெவலப் ஆயிடுச்சு. But still, we should remember the origin. Badminton was not born in palace. Badminton was first a simple backyard shuttle game. பேட்மிண்டன் ஸ்டோரி நமக்கு ஒரு டீப்பான மாரலை சொல்லுது. கிரேட் திங்ஸ் ஆஃபன் ஸ்டார்ட் வெரி ஸ்மால். ஒன் சிம்பிள் ஃப்ரெண்ட்லி நம்ம ஊர் பேக்ரவுண்ட் கேம் ஒலிம்பிக் வேர்ல்ட் ஸ்போர்ட் அளவுக்கு போயிடுச்சு. நோ பிக் பிளான், நோ ஃபேன்சி டெக்னாலஜி, நோ கமர்ஷியல் மோட்டிவ், ஜஸ்ட் பியூர் என்ஜாய்மெண்ட். பேட்மிண்டன் கதை நமக்கு ஒரு ஸ்ட்ராங் லைஃப் லெசனை சொல்லுது. பிக் திங்ஸ் எப்போவுமே பிக்கர் ஸ்டார்ட் ஆகாது. நிறைய நேரம் பிக்கெஸ்ட் சக்ஸஸ், பிக்கெஸ்ட் ஜேர்னிஸ், பிக்கெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன பேக்ரவுண்ட், ஒரு சின்ன ஹாபியில் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எதையும் சிம்பிளாக
ஹேப்பியா, சின்சியாரிட்டியோட பண்றோமோ, லைஃப் ஸ்லோலி அதுக்கு ஷேப் குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சின்ன இன்ட்ரெஸ்ட், சின்ன டேலண்ட்ஸ், சின்ன ஹாபீஸ இக்னோர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கேஷுவலா தெரிஞ்சது, நாளைக்கு நம்ம ஐடென்டிட்டியா, நம்ம கெரியர், இல்ல நம்ம ஹிஸ்டரியா கூட ஆகலாம். குரோத் ஸ்லோவா நடக்கும். பட் டெப்த் ஸ்ட்ராங்கா இருக்கும். குரோத்க்கு பேஷன்ஸ், லவ், டெடிகேஷன் மட்டும் இருந்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க பேட்மிண்டன் விளையாடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க.